ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு விசேஷமானதோ அதை விட பல மடங்கு விசேஷமானது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அதுவும் இது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி பல தெய்வங்களுக்கு உகந்த நாள். நாளைய தினத்தில் தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறாங்க. நாளைய தினம் திங்கட்கிழமைங்கிறதுனாலும் பௌர்ணமிங்கிறதுனால எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரிய நாள். நாளைய தினத்தில் தான் சித்திரகுப்தரை நம்ம வழிபாடு செய்வோம். அது மட்டும் இல்லை, பௌர்ணமிங்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடும் நம்ம செய்வோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளில் கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கு நம்ம பின்பற்ற வேண்டிய சில வழிபாட்டு முறைகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த வழிபாட்டில் சில சூட்சுமமான வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறதோட நமக்கு கோடீஸ்வர யோகத்தையும் நம்மால் பெற முடியும். நாளைய தினம் 12ஆம் தேதி 12/5/2025 நாளைய தினம் திங்கட்கிழமை காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு குளிக்கிறோம். அந்த குளியலுங்கிறது கடலில் நீராடுறது ரொம்பவே சிறப்பு. ஒருவேளை நம்ம கடலுக்கு போக முடியல அப்படின்னா பக்கத்தில் ஆறுகள் இருந்தது, குளம் இருந்ததுன்னா அங்கே நம்ம நீராடலாம். இப்படி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு கலந்து அதில் குளிங்க. இப்படி குளிக்கிறதுனால அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நம்ம விட்டு விலகும். நாளைய தினத்தில் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வாங்கணும். அந்த பொருட்களை வாங்கி வச்சு நம்ம பூஜை செய்கிறதுனால அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மால் பெற முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய குளியலை காலையிலேயே நம்ம குளிச்சிடணும். இப்படி குளிக்கிறதுனால நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் அவசியமாக ஒரு முறம் வாங்குங்க. மூங்கிலால் செய்யப்பட்ட முறத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. அந்த முறத்தில் வந்து நவதானியங்களை பரப்பி வைக்கணும். இதனால் நவகிரகங்களோட அருளை நம்ம பெறலாம். அடுத்ததாக நாளைய தினம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால சந்திர பகவானுக்குரிய பச்சரிசியை வாங்கி மாலை நேரத்தில் ஒரு தாம்பாள தட்டில் வச்சு அதற்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும். சந்திர பகவானை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு சந்திரனின் அருளையும் நம்ம பெறலாம். சிவபெருமானுக்குரிய வில்வேலைகளையும் வாங்கிட்டு வந்து அதற்கு மேலே ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். ஒரு தாம்பாளத்தட்டை வச்சு அதில் வில்வேலை பரப்பி அதில் ஒரு தீபத்தை வச்சு நீங்கள் ஏற்றலாம். இப்படி செய்யறதுனால நமக்கு சிவபெருமானை வழிபாடு செய்த பலனும் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு உகந்த தினங்கிறதுனால ஒரு நோட்டு பேனாவை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லைனா படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இதனாலேயும் நமக்கு சித்திரகுப்தரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். பௌர்ணமி அப்படின்னாலே பெண் தெய்வ வழிபாடு தான் நம்ம நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களுக்கு உரிய பொருள் விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சளை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம். இதனால் பெண் தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். நம் வீட்டில் மங்களங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். இயன்றவங்க விரலி மஞ்சளை வந்து மாலையாக தயார் பண்ணி பக்கத்தில் உள்ள கோவிலில் அம்மனுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, இப்படி உங்கள் பக்கத்தில் என்ன தெய்வம் இருக்காங்களோ பெண் தெய்வம் அவங்களுக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். பலவிதமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்போ சொன்ன முறையில் நீங்கள் இதை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கிறதோட செல்வ செழிப்போடு நமக்கு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. நாளைய தினம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கும் நமக்கு பண நெருக்கடி தீர்வதற்கு, கடுமையான கடன் பிரச்சனை தீர்வதற்கு பௌர்ணமி நாளில் மறக்காமல் இதெல்லாம் செய்யுங்க. அதே போல் கடின உழைப்போடு சேர்த்து இந்த வழிபாடை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நாளைய தினம் மறக்காமல் உங்களால் இயன்றவர்களுக்கு உங்கள் கையால் முடிஞ்சது ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் வணங்குங்க. வயிறார சாப்பாடு போடுங்க. இல்லைனா ஒருவருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சோண்டு அந்த நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ எடுத்து கொண்டு போயிட்டு எறும்புகளுக்கு உணவாக போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் ஒரு வழிபாடும் இருக்குது. உங்களால் முடிந்தால் அதையுமே நீங்கள் பௌர்ணமி நாளில் செஞ்சு பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி சந்திர பகவானின் ஒளிக்கதிர்கள் நம்முடைய பூமிக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம செய்யணும். நம்முடைய தீராத கஷ்டங்கள் தீர, குழப்பங்கள் தெளிவு பெற, வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தடன்னு நினைக்கிறவங்க, பண கஷ்டம், மன கஷ்டம், கடன் கஷ்டம், சண்டை சச்சரவு, இப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்டத்திற்கும் ஒரே ஒரு தீர்வு. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தே மாற்றும் அற்புதமான பரிகாரம். ஒரே ஒரு எலுமிச்சை பழம், ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இரவு 7 மணிக்கு மேலே
ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதில் வந்து பேனாவால் உங்கள் பெயரை நீங்கள் எழுதணும். ஒரு கண்ணா டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றிக்கோங்க. முதல்ல உங்கள் பேரை எழுதி வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை அந்த தண்ணியில் நீங்கள் போடணும். ரெண்டாவது ஒரு பிரியாணி இலையை அந்த தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் கடைசியாக ஒரு சொட்டு மஞ்சத்தூளை கலந்து விட்ருங்க. நீங்கள் தயார் பண்ண இந்த கண்ணாடி டம்ளரை அந்த தண்ணியை அப்படியே எடுத்து கொண்டு போய் வெளிப்பக்கம் வச்சிடணும். அதாவது நிலா எங்கே வந்து படுதோ, நில ஒளி எங்கே படுதோ அங்கே வந்து கண்ணாடி டம்ளரை நீங்கள் வைக்கணும். இரவு முழுவதும் சந்திர பகவான் பிரகாசமாக இருப்பாங்க. சந்திர பகவானை 2 கண்களால் தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இன்றைக்கி இரவு கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா இன்றிரவு முழுவதுமே உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது. நாளைய தினம் 10:40 பௌர்ணமி திதிங்கிறது முடியுது. அதனால் இன்றைக்கி கூட நீங்கள் செய்யலாம். முடியாத பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. இரவு முழுவதும் அந்த தண்ணீர் வந்து அப்படியே நிலவொளியிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றணும். அதுக்கப்புறம் வெட்டி சாறு பிழிந்து நீங்கள் குடிச்சிடணும். சர்க்கரை போட்டு இந்த சாறை குடிக்கலாம், தவறில்லை. டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அந்த பிரியாணி இலையும் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பல வகையான பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறந்ததாக நீங்கள் உணர்வீங்க. சந்திர தரிசனம் நம்முடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. மனக்குழப்பம் நீங்கி மன அழுத்தம் முழுமையாக நீங்கி தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். பல வெற்றிகளை நம்ம பெறலாம். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சில நேரங்களில் சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படி பல பேருக்கு மனதளவில் தடுமாற்றம் இருக்கும். வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடுமாற்றமும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் தலைவிதி நிச்சயமாக மாறும். நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி தினத்தில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தாங்க. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு எலுமிச்சை, இதுதான் உங்களுக்கு தேவை. ஒரு சொட்டு மஞ்சத்தூள் அதில் போட போகிறீங்க. நில ஒளியில் ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அந்த எலுமிச்சை பழத்தை நறுக்கி நீங்கள் ஜூஸு குடிச்சிடுங்க. மற்றதை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க, பிரியாணி இலையும் தண்ணீர். இது வந்து உண்மையாகவே பவர்ஃபுல்லான பரிகாரம். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப இக்கட்டான நம்ம நிலைமையில் மனசு தடுமாற்றத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அனைத்து வித கஷ்டங்களுமே தீரும். முழு நம்பிக்கையோடு எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்படி உங்களுக்கு இதில் எதுலேயுமே உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நாளைய தினமோ இல்லை இன்றைக்கி இரவு, இன்றைக்கி 8:30 மணிக்கு மேலே உங்களுக்கு பௌர்ணமி திதி தொடங்கிடுது. இன்றைக்கினா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11/5/2025. இன்று இரவு 8:30 மணிக்கு மேலே பௌர்ணமி திதி தொடங்குது. நாளை இரவு 10:40 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது. அதனால் அந்த நிலவொளி வர நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த நிலவொளியில் போய் நில்லுங்க. மனதார அந்த சந்திர பகவான்கிட்ட கையேந்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. அந்த நிலவொளியில் நில்லுங்க. பௌர்ணமியில் சாதாரணமாகவே வந்து பௌர்ணமி நாட்களில் அதிகப்படியாக இருக்கும் பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல். அதுவும் இந்த சித்திரை பௌர்ணமியில் இன்னும் அதிகப்படியாகவே இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த பௌர்ணமியை தவற விடாதீங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த நில ஒளியில் நில்லுங்க. அந்த ஒளி நம்ம மேலே பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய, நம்ம உடம்பை பிடிச்சிருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை சக்தியும் போயிடும். நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.